வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, குடியாத்தம் கங்கை அம்மன் சிரசு திருவிழா. இது பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். அதாவது உலக பிரசித்த பெற்ற கோயில்னே சொல்லலாம். இது என்னன்னா, ஒரு 400 வருஷமா இந்த திருவிழாவும் சரி, இந்த கோயிலும் நமக்கு பிரசித்தி பெற்றது. இதுக்கு வரலாறு இருக்கு. நான் பின்னாடி சொல்றேன். இந்த சிரசு திருவிழான்றது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு நாள் எப்பவுமே வைகாசி 1 நம்ம இன்றொரு சுதாமல்ல இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு இந்த திருவிழா. அதனால தான் இன்னைக்கே அதை நான் போஸ்ட் பண்றேன். எப்பவுமே வருஷா வருஷம் வைகாசி 1 குடியாத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த இது கங்கை அம்மன் சிரசு திருவிழா ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல இருக்கிற எங்க இருக்கிற மக்களுமே வந்துருவாங்க. ஆச்சரியம், நானே தொடர்ந்து 2-3 வருஷம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு வீக் டேஸ்ல வந்துருச்சு. அதனால என்னால போக முடியல. அதனால பட் எனக்கு அங்கருந்தே காலையில லைவ்ல காமிச்சிட்டாங்க. என் ஒய்ஃப் எல்லாம் அங்க அவங்க எனக்கு வீடியோ கால்ல எல்லாமே காலையிலே காமிச்சாங்க. சாமியும் நான் பார்த்தேன். ரொம்ப தரிசனம் பண்ணேன். இப்ப இந்த ஃபோட்டோஸ்ல காமிச்சிருக்க மாரி தான் இருக்கும். கோயிலோட இதுவும் ஃபோட்டோஸா நான் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அ அதாவதுங்க இந்த சிரசு எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. அப்படியே மக்கள் வெள்ளம் திரண்டு ஓடுங்க. அந்த சும்மா கொஞ்ச தூரம் தான் அந்த கோயிலுக்கும், அவங்க அந்த சிரசு தாய் வீட்டுக்கு வரும்போது வர தூரம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மைல் தூரம். அந்த 1 மைல் தூரத்த நடந்தே எடுத்துட்டு வருவாங்க. தல மேல. அதுல வம்சா யாரும் எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. வருஷா வருஷம் வைகாசி 1 அது எந்த தேதியானாலும் இது நடக்கும். இது ஃபிக்ஸ்டு. வேர்ல்டுல இருந்து அன்னைக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது என்னன்னா ஒரு மண்ணால செஞ்சதுதான் இந்த சிலை. நீங்க பார்த்தா இது மண்ணுல செஞ்சதாவே நம்மளால நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு இது மண்ணுல செஞ்சதா தான் இதோட சிலையே. இதோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். இருந்தாலும் இதோட நான் சொல்றேன். இதுக்கு இதான் கோயிலுங்க. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னாக்கா, உட்பிரகாரம் நல்ல பெரிய கோயிலு. கோயில சுத்தியும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே சிலை அமைப்புகள் இருக்கும். எல்லா சுவாமியுமே அங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அ முக்கியமா இது ரேணுகா தேவியோட வரலாறு பிரதிஷ்டை பண்றது தான் இது. ஸோ அதோட மொத்த வரலாறு நான் பின்னாடி சொல்றேன். எப்படி இந்த சிரசு திருவிழா வந்தது, அதோட வரலாறு என்னன்றத நானு ஒன் பை ஒன்னா சொல்றேன். இதாங்க கோவில். இப்ப கோவிலும் காட்டணும் இல்லைங்களா? இப்போ நிறைய பேருக்கு வெளியில இருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா கோயில் பார்த்துட மாட்டீங்க. இதான் கோவில். முன்னாடி இருந்தது அந்த என்ட்ரன்ஸ். அங்க சிலை இருக்கும். இதுக்கு கோயிலுக்கு பின்பக்கமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிலைய வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பெரிய சிலை ஒண்ணு இருக்கு பாருங்க. மாரியம்மன். ஸோ மாரியம்மன்ற பேர் வந்ததுக்கும் இந்த சிரசு திருவிழாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அது உங்களுக்கு பின்னாடி வர போஸ்டர்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தொடர்ந்து நான் பலன் தரும் பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். என்னோட 48 டேஸ் ஃபாஸ்டிங்கில். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வைகாசி 1 இல்லையா, கங்கம்மா திருவிழா ஆச்சு. நான் யூடியூப் சேனல் அமைச்சு 4 மந்த்ஸ் ஆச்சு. எங்கள் அம்மா திருவிழா போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால காலையில் இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, லைவ்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்க சுற்றி வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் போங்க, ரொம்ப நல்லது. காலையில் சீக்கிரம் 9, 9:30க்கெல்லாம் கோயிலுக்கு போயிடும் அது. சாமி அங்கே அங்கே வச்சிருந்த அந்த இதில் வச்சிருவாங்க சிரசை. சிலை இருக்கும், சிலையும் ஆல்ரெடி இருக்கும். சிரசு மட்டும்தான் பண்ணுவாங்க. இது ஃபேமஸே பார்த்தீங்கன்னா சிரசு திருவிழான்னு தான் சொல்லுவாங்க. என்னடா எல்லாருமே பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ என் ஒய்ஃப் அங்கேருந்து அமிச்சா. எவ்வளோ கூட்டம் பாருங்க. அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக எல்லாம் அன்னதானத்துலேருந்து ஜூஸு, மோர் எல்லாம் கொடுப்பாங்க அந்த அம்பாளுக்காக. அந்த அம்பாளை எப்படா பார்ப்போம், அந்த சிரசை எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா தவம் கிடப்பாங்க அந்த தெருவில். 5 மணிக்கே போய் உட்காந்துப்பாங்க. அது வர்றது அப்படியே ஆறு கொடை. முதல்ல கொடைய கண்ணுக்கு பார்த்தாதே பெரிய விஷயம். அந்த கொடைக்கு கொடை ஃபுல்லா வரும். ஒரு 4-5 கொடைகள் வரும். அதுக்கப்புறம் தான் அம்மன் சிரசு வரும். அந்த கொடைய எங்கேயோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் அம்மன் வரும். அந்த அந்த கொடைய பார்த்தாலே அவ்வளவு நமக்கு சந்தோஷமாயிடும். அப்பா அம்பாள் நமக்கு வந்துட போறான்னா சீக்கிரம் கொஞ்ச நேரத்துல காட்சி கொடுப்பான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு திருப்தியும் இதுவும் அப்பவுமே வந்துடும் நமக்கு. இது பத்தி பாருங்க. இது வருஷா வருஷம் இதெல்லாம் யூடியூப்ல இருந்து எடுத்த போட்டோஸ் தான். பட் ஆனா இப்படிதான் இருக்கும். நான் போன வருஷம் எடுத்த போட்டோஸ் இப்போ என்னால் டக்குன்னு டைமுக்கு எடுக்க முடியல. அதனால நான் இதுல இருந்து தான் எடுத்து சர்ச் பண்ணி போட்டேன். ஃபர்ஸ்ட் போட்டோ மட்டும் என் ஒய்ஃப் எனக்கு அமிச்சது. என் ஒய்ஃப் குடியாத்தம் தான். ஸோ என் ஒய்ஃப் குடியாத்தம் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா கூடநகரம். இது குடியாத்தம் மெயின். இங்கே வருஷம் வருஷம் பண்ணுவாங்க.
எங்க ஒய்ஃப் ஊர் வந்து கூடநகரம் சொல்லுங்க. அவங்க அதே மாதிரி கங்கை அம்மன் திருவிழாவை இது வந்து கோயிலுக்குள்ள இருக்கிற இடங்க. நல்ல பெரிய சிலை, அழகா புத்துலேருந்து இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எங்க ஒய்ஃப் ஊர் பார்த்தீங்கன்னா கூடநகரம். கூடநகரத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆடி ஒண்ணு இதே மாதிரி சிரசு திருவிழா பண்ணுவாங்க. ரொம்ப அதாவது நம்ம கங்கைமன் திருவிழா கூட நம்மளால அவ்வளோ ஈஸியா பாத்திர முடியாது. அவ்வளோ கூட்ட நெரிசல்ல போய் பார்க்கணும். ஆனா அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். இதுவும் அதே வருஷத்துல இருந்து இதுவும் வந்து இந்த கூடு நகரத்துலயும் சிரசு திருவிழா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆடி 1 கரெக்டா. ஆடி 1 நான் எனக்கு வாய்ப்பு இருந்தா அது போவேன். போன வருஷம் போயிருந்தேன். இந்த வருஷம் என்னால அமைப்பு இருக்குமான்னு தெரியல. உம் பார்ப்போம். ஆத்தா என்ன நினைக்கிறாளோ அவ என்ன நினைச்சாதான் நம்ம போக முடியும் இல்லையா? நம்மளால எதுவுமே எங்கேயுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஸோ அவ நினைக்கிறோம். நம்ம வரணும்ன்ட்டு நினைச்சா இருக்கையில நம்ம மனசால இங்கேயே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ கங்கையம்மன் திருவிழா வந்து பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஃபேமஸ். இப்படிதாங்க இருக்கும். அந்த பூவை போடுவாங்க பாருங்க, மாலையும் பூவும் அந்த அந்த கூட்டத்துல போடுறான்னா அது பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவு கூட்டம் அந்த முண்டி அடிச்சு தள்ளி அந்த அம்பாளுக்கு சிரசுக்கு போய் அந்த மாலையை சாத்தணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபேமஸ். இது இன்னைக்கு நடக்கிற இந்த வீடியோங்க. இன்னைக்கு இந்த வருஷம் இப்ப எடுத்துட்டு இருக்கு அது பாருங்க. கோயிலுக்குள்ள வர்றது, அதுக்கப்புறம் அந்த இது வர்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது என்ன இதோட வரலாறுன்னு பார்த்தோம்னா, ஆஹ் இந்த பாருங்க சிரசு வருது பாருங்க. நம்ம ஜமத்கனி முனிவரும் ரேணுகா தேவி இருக்காங்க இல்லையா? அவங்க எப்பவுமே வெறும் மண்ணு கொடுப்பாங்க. அந்த மண்ணுல வச்சுதான் அவங்க ஆத்துக்கரைக்கு போயிட்டு பானை செஞ்சு அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து ஜமத்கனி முனிவருக்கு அவங்களோட சேவை சாதிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குளக்கரையில வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வன் போறாரு. அந்த குளக்கரை நிழல்ல, வெறும் நிழல் தான், உருவத்தை கூட பார்க்கல அவங்க. அந்த நிழலை பார்த்துட்டு அப்படியே அவங்க மனசு ஒரு செகண்ட் சஞ்சலம் ஆயிடுது. அது வந்து ஜமத்குனி முனிவர் வந்து அவரோட ஞான கண்ணால பாத்துடுறாரு. அதனால அவரு வந்து தம் மனைவி வந்து கற்புல வந்து களங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மகன்களை கூப்பிட்டு உன் 4 மகன்களையும் கூப்பிட்டு உங்கள் தாயின் தலையை வெட்டிவான்னு சொல்றாங்க. ஆனா 3 மகன்களும் மறத்துறாங்க. 4வது மகன் தான் பரசுராமர். அவரை வெட்டுறதுக்காக போறாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரேணுகா அம்மா வந்து ஒரு வெட்டியான் வீட்டுல போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. வெட்டியான் வீட்டுல தஞ்சம் அடைஞ்சு அதை தெரிஞ்சு அங்க போறப்ப அவங்க தடுக்கிறாங்க. அவங்க அதை ஒத்துக்காதனால பரசுராமர் அந்த வெட்டியான் மனைவியும் வெட்டி சாச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தன் தாயையும் வெட்டி சாச்சிட்டு அந்த தலையை எடுத்துட்டு வராரு. ஆஹ் தந்தையே, தங்கள் வாக்கை நான் நிறைவேற்றி விட்டேன் சொல்லிட்டு அப்போ அவர் ஜமத்குன் முனிவர் உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் தரேங்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து என் தாயோட உயிர் வேணும்னு சொல்லிட்டு வரமா கேட்டு வாங்குறாரு. அப்போ சரி, உன் தாயை வந்து நீ கொண்டு போயிட்டு அதே மாதிரி உடல்ல பொறுத்திரு, இந்த தண்ணியை கொடுக்குறாரு, தீர்த்தத்தை தெளி, உயிர் வந்துரும்ன்றாரு. அவர் அந்த சந்தோஷத்துலயும் இதுலயும் என்ன பண்றாரு, வெட்டியானோட ஒய்ஃபே சாச்சாரு, இவங்களும் சாச்சாங்க இல்லையா? என்ன பண்ணுவாரு இவர், கொண்டு போயிட்டு தலைய வெட்டியான் மனைவியில உடல்ல போய் பொருத்திடுவார். அவங்களுக்கு உயிர் வந்துடும். ஸோ இது ஆனா அவரால் அது முடியல. என்னடா இது, நம்ம இப்படி மாத்தி பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஒரே அவங்க கஷ்டமாயிடுது. அவருக்கு கேட்குறாங்க. அப்ப ஜமத்குனி முனிவர் என்ன சொல்றாருன்னா, மகனே கவலைப்படாதே, இது எல்லாம் விதியின் பயனால் நடந்தது. நீ வெட்டியான் மனைவியை கொன்றது தவறு. ஏனால் நான் சொன்னது உன் தாயை வெட்டிவான் என்றுதான் சொன்னேன். அதனால் அதற்கு பரிகாரமாக உன்னுடைய தாயினோட சிரசு அந்த வெட்டியான் உடலில் போய் சேர வேண்டும் என்பது விதி. அதுதான் இப்போது நடந்துள்ளது. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதே. சிரசும் உடலும் மாறி மாறி சேர்ந்ததனால் உன் தாய் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு இப்பூவுலகத்தில் அருள் பாலிப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து அருள் பண்றாரு பாருங்க. அந்த பூவை, மாலையும் பூவும் போடுறாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு அம்சமா இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. என்னால போக முடியலன்னு ஒரு வருத்தம் தான், என்ன பண்றது. இதுதாங்க மூலவர். சோ அப்படி அதுதான் மாரியம்மன் பேர் வர்றதுக்கு காரணமும் அதுதான். இந்த சிரசு திருவிழாவை ஏன் வந்து நம்ம அந்த ஏன்னா அந்த மண்ணுல தான் செய்யறாங்க இல்லையா? இந்த வரலாறு அடிப்படையில வச்சுதான் சிரசை செஞ்சு கொண்டு வந்து தருவாங்க. அது கொண்டு வந்து நம்ம அந்த அம்மாளுக்கு தாய் வீட்டுக்கு வருவாங்க. தாய் வீட்டுக்கு வந்து அந்த உடல்ல அதை பொருத்துவாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு வான வேடிக்கை நடக்கும், கூழ் ஊத்துவாங்க. ரொம்ப விமர்சையா நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வான வேடிக்கை பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் விடுவாங்க. அந்த அம்பால குளிர் விக்கணும் இல்லையா? தாய் வீட்டுக்கு வராங்க இல்லையா? அதே மாதிரி முடிச்சுட்டு அவங்க திருப்பி போகும்போது இதே மாதிரி போவாங்க.